ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிவ் கேமிங். அந்த உங்களுக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 2 தான். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த சர்வைவல் சீரிஸ் பார்ட் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீடு தான் கட்ட போகிறோம். ஸோ போன பாட்டிலே நான் சொல்லியிருப்பேன் நம்ம சர்வைவல் சீரிஸ் பார்ட் 2ல் வீடு தான் கட்ட போகிறேன்னு. ஸோ அதே மாதிரி நானும் தனேஷும் ஆஃப்லைன்லேயே தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடு வந்து ஆக்சுவலி ஒரு டியோ ஹவுஸ் தான். டியோ ஹவுஸ் மீன் நான் ஒரு தனி வீட்டில் இருப்பேன், தனேஷ் ஒரு தனி வீட்டில் இருப்பேன். ஸோ இந்த ரெண்டு வீடியோ கனெக்ட் பண்ணுற மாதிரி பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அது பேர் தான் டியோ ஹவுஸ், 2 பேர் இருக்கிற மாதிரி வீடு. ஸோ இந்த வீடு வந்து யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனு பார்த்தீங்கன்னா இந்த வீடை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து விமல் கேமிங் ப்ரோட வீடை பார்த்து நாங்கள் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணுறோம். ஸோ இன்ஸ்பயர் பண்ணவே இல்லை, அதே வீடு தான் கட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து தேவையான பொருட்கள் வந்து இந்த வீட்டுக்கு பெருசாக ஒரு பொருளும் தேவைப்படாது. ஸோ கொஞ்சம் உடன் லாக் நிறையா தேவைப்படும், காபிள் ஸ்டோன் கொஞ்சம் தேவைப்படும், அப்புறம் டர்ட் மேலே இடத்துக்கு தேவைப்படும், அப்புறம் கிளாஸ் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அவ்வளோதான் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான பொருட்கள். ஸோ நான் மேலே வந்து 5 blocks to 4 blocks விட்டுருப்பேன். ஸோ நீங்கள் வந்து 6 to 7 blocks விட்டுருங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த வீடு கட்டுறது வந்து ரொம்ப குட்டியாக கட்டிட்டோம். ஸோ அப்புறம் தான் வீடியோ பார்த்தா நாங்கள் தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வித்தை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க, விட்டையும் லென்த்தையும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடு கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து டஞ்சனுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேலே 5 கீழே 5 விட்டேன் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இது வந்து வீடு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒன்றும் எடிட் பண்ணி முடிக்கல. ஸோ இந்த வீடு வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ண வேணாம், உங்கள் ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து குட்டி வீடாக கட்ட போகிறேன். ஸோ அதனால் 5 blocks தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பெரிய வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 6 to 7 blocks விட்டுக்கலாம். ஸோ ஓகே, இது வந்து இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கட்டிகிட்ருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து இந்த மாதிரி லேயர் தான், அதே மாதிரி டாப் ஃப்ளோருக்கும் இதே மாதிரி லேயர் தான் கட்ட போகிறோம். ஸோ ஓகே, வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது இருட்டிடுச்சு. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரை கட்டி முடிக்க போகிறோம். பட் நம்ம நண்பருக்கு வந்து இந்த வீடை பற்றி பெருசு ஒன்றும் தெரில. ஏன்னா அவர் வீடியோ பார்த்தாரு, பட் அவருக்கு அந்த வீடியோ புரியல. ஸோ நம்ம பண்ணுற மாதிரி தான் அவர் பண்ண போகிறாரு. ஓகே, நம்ம வீடு கட்டுமே இருட்டிடுச்சு. அப்புறம் நம்ம போய் படுக்க வேண்டாம். எப்பட்றா உனக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டான இடம் கிடச்சிது, என்ன இது வந்து கிரியேட்டிவில் போட்டு இறச்சி பண்ணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ இந்த இடத்த நான் எப்படி ஃப்ளாட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பார்ட் 2 பார்ட் 3 வந்து மைனிங், பார்ட் 4 வந்து உங்களுக்கு வந்து எப்படி இந்த இடத்த கிளியர் பண்ணேன், அப்புறம் செஸ்ட் ரூம் எப்படி கட்டினேன் அப்படின்னு சொல்லி பார்ட் 4ல் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்த கிளியர் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலைன்னு எனக்கும் தனேஷ்க்கும் மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய வேலை இந்த இடத்த கிளியர் பண்ணுறது. ஸோ ஓகே, வீடு கட்டுறதுக்கு டே 1 நம்ம முடிச்சாச்சு. ஸோ ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருக்கோங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு, பக்கத்துக்கு பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கிட்ட முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து டாப் ஃப்ளோர் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏன் டர்ட் 1 கட்டினா, இப்போ வந்து நம்ம அடிக்கடி இந்த வீடு கட்டுறதுக்கு மேலே போயிட்டே இருக்கணும். ஸோ அதனால் இப்போ டர்ட் வச்சுருந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து மேலே வந்து டைல்ஸ் மாதிரிக்கு வந்து காபிள் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது வந்து பில்லர் மாதிரி கட்டணும். நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம நண்பர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பில்லரே கட்டுறாங்க. ஸோ ஓகே, நம்ம கட்டி முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் வந்து இப்போ ஒரு ஷேடர் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த ஷேடர் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு பிடிக்கல அந்த ஷேடர். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ஷேடராக தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அந்த ஷேடரை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வெனிலா ஷேடர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணேன். ஸோ அதுவும் எனக்கு பெருசாக பிடிக்கல. ஸோ மொபைலுக்கு பாக்கெட் எடிஷனுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஷேடர் இருந்தால் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா சொல்கிறேன். ஸோ ஓகே, 2 சைடு வந்து கட்டி முடிச்சாச்சு, இன்னும் 2 சைடு இருக்குது.
இப்போ நான் வந்து இந்த வீடை நான் வந்து சின்னதாக தான் கட்டுறோம். மறுபடியும் ஃப்யூச்சரில் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் கிடச்சோனையும் இந்த வீடை வந்து நாங்கள் இன்னும் பெருசாக அழகாக நீட்டாக கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, ஓகே கைஸ். அப்புறம் எங்கள் கூட மைண்ட் கிராஃப்ட் ஸ்டப்பிள் கைஸ் அந்த மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்ட் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ். அப்புறம் நம்ம உங்கள் கூட என்னாலும் டனேஷ்னாலே விளையாட முடியும். சரி, ஓகே கைஸ். நம்ம வந்து முக்கால்வாசி வேலை வீடுக்கு முடிச்சாச்சு. ஒன்றும் இப்போ வந்து இந்த சைடு காபிள் ஸ்டோன் வைக்கலான்டா ஐடியா. அப்புறம் ஒரு சைடு கிளாஸ் வச்சாச்சு. அப்புறம் கீழே வந்து லேடர் வைக்கணும். ஸோ அதுக்குனால இந்த காபிள் ஸ்டோன் சைடு உடச்சாச்சு. அப்புறம் கீழே வந்து வாலும் கட்டலை, மேலே வால் கட்டியாச்சு, பட் கீழே ஒன்றும் வால் கட்டலை. ஓகே, இப்போ வந்து இந்த சைடு ஃபுல்லாக காபிள் ஸ்டோன் வச்சு அடைச்சிடலாம். ஓகே, ஒரே ஒரு வால் தான் இருக்குது. இந்த வாலையும் காபிள் ஸ்டோன் வச்சு அடைச்சிடலாம் கைஸ். உங்களுக்கு இந்த வீடு கட்டுறது போர் அடிச்சுதுன்னா அடுத்த வீடு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ எனக்கும் புரியுது இந்த வீடு கட்டுறதை பார்த்து உங்களுக்கு போர் அடிக்கும்னு. ஸோ ஓகே, இந்த பார்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நாங்கள் முக்கால்வாசி ஆஃப்லைனில் முடிக்க பார்க்குறோம், இல்லைன்னா வீடியோவில் டைம் லாப்ஸ் போட்டு காமிக்கிறோம். ஓகே, இந்த சைடு வந்து நம்ம வந்து கிளாஸில் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பிக்காக்ஸ் வேறு உடஞ்சி போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கைல்டாக வெட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா பிக்காக்ஸ் வந்து நம்ம பழைய வீட்டில் இருக்குது. பழைய வீடுனா என்ன சொல்கிறேன்னா, பார்ட் 1ல் வந்து ஒரு கோபிள் ஸ்டோன் வீடு இருக்குல்ல கைஸ், வில்லேஜர் வீடு. ஸோ அந்த வீடு நம்ம வீடாக மாட்டிக்கிட்டோம். ஸோ பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீட்டில் தான் முக்கால்வாசி மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் போய் எடுத்து அது உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ உங்களுக்கு நாங்கள் போர் அடிக்க விரும்பலை. ஸோ அதனால் கையிலே உடச்சிட்டேன். ஓகே, இந்த சைடு வந்து கிளாஸ் வச்சு அடைச்சாச்சு. ஸோ கைஸ், இப்போதைக்கு வீடு பார்க்க நல்லா இருக்குது. ஸோ இன்னும் நிறையா மாடிஃபிகேஷன்லாம் பண்ணும். அது எல்லாமே என்னென்ன பண்ணலாம் அப்படிலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெளியிருந்து பார்க்கும்போது வீடு சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து வால்லாம் கட்டலாம். ஆனால் வால் கட்டுறதுக்கு வந்து ஓக் பிளாங்க்லாம் தேவைப்படும். ஸோ ஓகே கைஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருள், ஏன்னா மேலே ஏறதுக்கு லேடர் தேவை. ஸோ அந்த லேடர் செய்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்டிக்கெலாம் செஞ்சாச்சு. ஸோ ஸ்டிக் இருந்தால் தான் நம்மளால் லேடர்லாம் செய்ய முடியும். ஸோ ஓகே, இப்போ இந்த வீடு கட்டுறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போகிறதில்ல, டைம் லாப்ஸில் தான் பார்ப்பீங்க. ஏன்னா இந்த டியூரேஷன் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கு பார்த்து போர் அடிக்க வரும்ல. ஸோ அதனால் இப்போ வந்து டைம் லாப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை. ஸோ ஓகே கைஸ், நீங்கள் டைம் லாப்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடு முக்கால்வாசி கட்டி முடிச்சாச்சு. ஸோ ஒரு மெயினான வேலை என்ன பார்த்தீங்கன்னா, 2 பேர்ட்டு வீட்டுக்கும் பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணுறது தான். பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஈஸியாக அவங்க வீட்டுக்கு மாட்டி மாட்டி போய்க்கலாம். அதுதான் பிரிட்ஜு கட்டுறதுக்கு ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஸோ இந்த பிரிட்ஜு கட்டி முடிச்சுட்டு நம்ம பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு வந்து சில பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த பொருள் எடுத்துகிட்டு வரதுன்னு உங்களுக்கு வந்து எப்படி காமிக்க போகிறதில்ல, ஏன்னா அது வந்து சூப்பராக போர் அடிக்கும். ஸோ உங்களுக்கும் புரியும். ஸோ ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னு. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நானே தனேஷ் வீட்டுக்கு வந்து டோர்லாம் போட்டுட்டேன், பிரிட்ஜ் டோர். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் டைம் லாப்ஸ் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பை.
ஸோ ஓகே கைஸ், நீங்கள் வந்து டைம் லேப்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தேவையான பொருட்கள் கொண்டு வந்தாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ பத்தல கைஸ். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம வந்து ரொம்ப குட்டியாக கட்டிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் செஸ்ட் ரூம்லாம் கட்டணும் பார்ட் 4ல். நம்ம நண்பர் வந்து கொஞ்சம் கிளாஸ் கேட்டார், நான் அவர்கிட்ட கிளாஸ் கொடுத்தாச்சு. ஒரு 5 கிளாஸ் கேட்டார். ஸோ நம்ம அந்த 5 கிளாஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இருட்டுன்னு சொல்லி நம்ம தூங்கிட்டோம். நம்ம வீடு கட்டுறதுக்கு டே 2 சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. கீழே வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஆனால் ஸ்விம்மிங் பூல் கட்டினா ஈஸியாக கீழே குதித்து ஸ்விம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கேற்ற பிக்காக்ஸ் ஷவல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் வந்து காபிள் ஸ்டோன் வச்சுருந்தேன். நம்ம நண்பர் வந்து வேணாம், காபிள் ஸ்டோன் நல்லா இருக்காது, காபிள் ஸ்டோன் வால் வைக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஓகே, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சரி ஓகே காபிள் ஸ்டோன் வாலே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்விம்மிங் பூல் செய்கிறதுக்கு தண்ணி கொண்டு வரணும். அந்த தண்ணி கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு பக்கெட் வேணும். ஸோ அந்த பக்கெட் செய்கிறதுக்கு தான் நம்ம அயன் வச்சுருக்கோம். ஓகே, பக்கெட் செய்கிறதுக்குன்னு 3 அயன் வேணும். சரி எப்பட்றா நீ மைன் எங்கே வீடியோ போடல, உனக்கு எப்பட்றா அயன் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சொன்ன மாதிரி ஆஃப்லைனில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணோம். ஸோ அந்த கிரைண்டிங்கில் கோல் அயன் அந்த மாதிரி நிறையா கிடச்சிது. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் கட்டுறது வந்து உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல, டைம் லேப்ஸ்லேயும் காமிக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு கட் பண்ணி உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஸ்விம்மிங் பூல் முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். நான் என்ன பிளான் பண்ணிட்டேன், இன்ஃபினைட் வாட்டர் சோர்ஸ் மாதிரி பண்ணலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எங்கிட்ட இந்த கொஞ்சம் டைமில் இன்ஃபினைட் வாட்டர் சோர்ஸ்லாம் பண்ண முடியல. ஆனால் நான் வந்து பார்ட் 5ல் வேணால் ட்ரை பண்ணுறேன் இன்ஃபினைட் வாட்டர் சோர்ஸ். ஏன்னா பார்ட் 4 எல்லாமே வீடியோ எடுத்து முடிச்சாச்சு, ரெக்கார்ட் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கட் பண்ணி காமிச்சிட்டேன். சரி, இப்போ வந்து ஸ்விம்மிங் பூல் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றினா முடிஞ்சது. சரி அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அப்புறம் நாங்கள் போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபை ஆகும். சரி பை கைஸ், அடுத்த விஷயம் பை.